நமக்காய் ஒரு யோர்தானை கர்த்தர் திறப்பார், நமக்காய் ஒரு யோர்தானை பிளப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு வழியை திறக்கிற அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் செஞ்ச அதிசயம்தான். ஆமென். அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் அதிசயம், ஒவ்வொரு கிரிகையும் அதிசயம். அதை நமக்கு செய்தா ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையே ஒரு அதிசயம். ஆமென், ஆமென், ஆமென். அப்போ நம் தேவன் யார்? அவர் அதிசய தேவன். எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வார்? உங்களுக்கும் எனக்கும் வழியை திறக்கிற அதிசயத்தை செய்வார். ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். வழி திறக்கலையே, நல்லது வரலையே, ஒன்றும் நடக்கலையே, ஸ்தோத்திரம், கர்த்தர் அதுக்கு ஒரு வழியை திறக்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டாரா? விடவில்லை. அதற்கு எதிரே நிற்கிற எரிகோ தடை, ஆமென், ஸ்தோத்திரம், அடுத்து நிற்கிற எரிகோ தடையையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உடைத்தெறிந்தார், தகர்த்தெறிந்தார். ஆமென். வழியை அடைத்த ஒரு எரிகோ கோட்டை கர்த்தர் அந்த கோட்டையையும் உடைத்து ஸ்தோத்திரம் அந்த தடையையும் நீக்கி நிக்கிரகமாகி கர்த்தர் வழியை திறந்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ கோட்டை போல எதெல்லாம் வழி விடாமல் தடையாக இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையை வாழ விடாமல், நம்ம சந்தோஷத்தை அடைய விடாமல், நம்ம ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற விடாமல், நாம் ஸ்தோத்திரம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ விடாமல், நம்ம பெற வேண்டிய நன்மைகளை பெற விடாமல், நம்ம அனுபவிக்க வேண்டிய ஸ்தோத்திரம் சுகத்தை அனுபவிக்காமல், ஸ்தோத்திரம் எதையெல்லாம் ஸ்தோத்திரம் எரிகோ கோட்டை போல தடையாக இருக்கிறதோ, கர்த்தர் அதையெல்லாம் இன்னைக்கு வழியை திறக்கிற ஒரு அதிசயமாய் மாற்றுவார். ஆமென். வழியை திறப்பார், அந்த தடையை உடைப்பார். அந்த எரிகோவையே கர்த்தர் உடைத்தார். அவர் அதிசய தேவன், நமக்காக உடைப்பார். அல்லேலூயா. அவர் அதிசயம் நமக்கு வெளிப்படும். ஆமென், ஆமென்.